வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, சென்சார் ரொம்ப மோசங்க நம்ம ஊர்ல. அது என்ன சொல்றது, சொல்லி எத்தனை முறை சொல்றதுன்னு தெரியல. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சொல்றேன், ஒரு நார்ம்ஸே கிடையாது. அது என்ன கைட்லைன்ஸ் முன்னாடியும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கைட்லைன்ஸும் இல்லை. நம்ம எல்லாம் எடுத்துட்டு அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து இது வேண்டாம் அது வேண்டாம், அந்த படத்தையே வந்து பாதிக்கும். அதாவது நம்ம எடுக்கிற படம் வந்து நீங்க கோலத்தனமா எடுக்கிறீங்க, நீங்க ஒரு ஜாதி பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு இதை ஏன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. எங்க சொல்ல முடியுது? ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காஷ்மீர் ஃபீல்ஸ் மாதிரி ஒரு படம் வருது, கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வருது. அதெல்லாம் எப்படி அளவு பண்றாங்கன்னு தெரியல. இன்னொரு கமிட்டி செஞ்சதை பத்தி எங்ககிட்ட கேட்காதீங்கன்றாங்க. பட் அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த ப்ராபகேண்டா ஃபிலிம்ஸ் சொல்லப்படுறதுமே ஜாஸ்தி ஆகுறதுன்னு ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்கு. இல்ல அதுல நிறைய காசு இருக்குல்ல, அவங்களாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்கல்ல. அது ப்ராபகேண்டா ஃபிலிம்ஸ் எடுத்தாங்க. ஸோ இது அவங்கள காயப்படுத்தும், இது இவங்கள காயப்படுத்தும். நமக்கு என்ன தெரியும், அவனை என்ன காயப்படுத்தும், நமக்கு என்ன தெரியும்? எதை வச்சு எடுக்கிறது? எல்லாரையும் கூப்பிட்டு உங்களை எதெல்லாம் உங்களை காயப்படுத்தும் சொல்லுங்கன்னு சொல்லி படம் எடுக்கிறதா என்னன்னே? அது உனக்கு பிடிக்கலன்னா பார்க்காதன்றதை தாண்டி என்ன சொல்ல முடியும்? உனக்கு பிடிக்கலன்னா பார்க்காது, அவ்வளவுதான், சிம்பிள். உங்களை சந்திச்சதுல எனக்கும் சரி எங்க டீமுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இது பேர் நவரசா சார். நவரசங்களான நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், கோபம், வகை, அமைதி. இந்த நவரசங்களை உங்களோட சினிமா கெரியரோட இந்த ஜேர்னியோட ஒப்பிட்டு பேச போறோம் சார். முதல்ல நான் அதை எடுத்துக்கிறது நகை எடுத்துக்கிறேன். புன்னகைங்கிறது நீங்க உங்களோட படங்கள் மூலியமா நீங்க கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய சிரிச்சு என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆனா இந்த சினிமா கெரியர்ல அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு மொமெண்டா எனக்கு இந்த ஒரு புன்னகை வந்து ரொம்பவே ஞாபகம் இருக்கு. நான் சிரிச்சு சந்தோஷமா இருந்த நாட்கள், இல்லை நான் சிரிச்சு சந்தோஷமா இருந்த மொமெண்ட்னு ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியும்? தமிழ் படம் 1 வரும்போது ஆக்சுவலா யாருக்குமே வந்து அது என்ன அப்படின்றது பெருசா தெரியாது. ஓகே ஓகே, புரியுது. ஸோ வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கேமியோ ரோல்ஸ் இருக்கும். ஒரு சீனுக்கு வந்துட்டு போறது, 2 சீனுக்கு வந்துட்டு போறது மாதிரி ரோல்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நாங்க வந்து சொல்லும் போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது பயங்கர ஃபன் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, மானதி சங்கர் அவரோட ஒரு ஓகே. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி எருமெல்லாம் அவங்க துரத்தாது, அங்கேதான் நிற்கணும், நீங்க சிரிச்சே செத்துடணும் அப்படின்னோன்னா அவர் எங்களை பார்த்த பார்வை பண்ணி என்ன சொல்றானுங்க அப்படின்ற கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அந்த ரியாக்ஷன் தான் இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் படிக்கும்போது இந்த நீதிமன்றம் அப்படின்னு அவர் ஒரு 100 ஜட்ஜ் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த தீர்ப்பை 16ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கலாம் என்று இருந்தேன், ஆனால் அன்னைக்கு எங்க அக்கா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அப்படின்னு அவர் வந்து என் அக்கா வீட்லையா என்னப்பா இது. ஸோ எல்லாருக்குமே அந்த ரியாக்ஷன் தான் இருக்கும். சொல்ற சீன் சொல்ற எல்லாருக்குமே. அந்த ஒருத்தர் வந்து தண்ணி டேங்க்ல செத்துருவாரு, அவருமே வந்து ப்ராப்பர் வில்லன். தண்ணி டேங்க்ல செத்துனோன்னா சூப்பர் சார், நான் அந்த ஃபியர்ஸா எப்படி லாஸ்ட்ல ஒரு சாக்ஸ் எடுத்து போடுவாரு. ஐ திங்க் சம்பத் ரவி சார் நினைக்கிறேன். சாக்ஸ் எடுத்து போடுவாரு, நீங்க செத்துருவீங்க போன சாக்ஸ்ல எப்படி சார். ஸோ அவங்க எல்லாரோட ரியாக்ஷனுமே எங்களுக்கு வந்து ஃபன்னா தான் இருக்கும். எனக்கு இப்போயுமே அந்த டவுட் இருக்கு சார், எப்படி ஆக்சுவலி அந்த டைம்ல ஒரு இந்த ஸ்பூஃபெல்லாம் ஃபேமஸ் ஆகாத டைம் அங்க ஃபாரின்ல ஆண்டம் சாண்ட்லர் அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. இங்க எப்படி அதை ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண வச்சிங்க சார்? இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? ஐ திங்க் இது வந்து நாங்க எங்க யாருக்குமே வந்து பெருசா இப்போ சினிமா தெரியாது, அதனால இது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இதை ஒரு ஐடியா வந்து சசி என்னோட ஃப்ரெண்ட் அவன்கிட்ட சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கு, இது சினிமாவா பண்ண, ஏன்னா இதை ஒரு டெலிஃபில்மா பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே. அப்போ வந்து இல்லை சினிமாவா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதை சொல்றதுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு சினிமா தெரியாத ப்ரொடியூசர் தான் அப்படி சொல்ல முடியும். சினிமா அதே மாதிரி நாங்கள் டொக்கிட்ட Cloud9 அவங்களும் வந்து சரி பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே யங் பீப்புள்ல. இது நீங்க வந்து ஒரு 20 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்தவங்க இதை கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எப்படியும் ஓடும், இது வந்து எல்லா ஹீரோஸும் இரிட்டேட் பண்ணும், அவங்க ஃபேன்ஸை வந்து இரிட்டேட் பண்ணும், அவங்க வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது. நாங்க எல்லாருமே புதுசுன்றதுனால அந்த ஒரு குருட்டு தைரியம் இருக்கனால இந்த ஒன்றும் தெரியாதவங்களுக்கு அதுதான் நினைக்கிறேன். அதனாலதான் இது நடந்துச்சு. Once the producers and Shiva were on board, then it was basically easy to. As a lyricist அவங்களோட டிராவல் பத்தி I have to talk about. அதாவது மேடி லைக் இப்போ வரைக்குமே ஒரு எல்லாருமே அந்த ஒரு செலிப்ரேட் பண்ற சாங்கா இருக்கு. ஏன் இப்போ வரைக்கும் மாதவன் அவர்களுக்கு எடிட் போடும்போது அந்த பாடல் போடுறாங்க. லைக் how did it happen? அந்த லிரிசிஸ்ட் ஜர்னி பத்தி சொல்லுங்க. ஜர்னிலாம் இல்லை, நான் லிரிசிஸ்டும் இல்லை.
நிறைய முறை சொல்லியிருக்கேன் நான். அவரு ஹாரிஸ் வந்து ஐ நியூ ஹிம் அந்த டைம். எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் வந்து யூஸ் டு பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் ஸ்டுடியோக்கு போயிட்டு வர்ற ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஸோ ஒரு முறை போகும்போது ஜஸ்ட் அஸ் வாஸ் அபவுட் டு லீவ் அவர் வந்து இந்த ரேப் சின்ன போர்ஷன் இருக்கு, இது எழுதுறதுக்கு யாராவது தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா பண்ணுங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ரோட் இட். திஸ் இஸ் ஃபைன். இது ஒரு லிரிக்ஸ், இது ஒரு பாட்டு, நான் லிரிசிஸ்டா இருக்கேன்ற எந்த ஃபீலிங்குமே எனக்கு கிடையாது. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவரு கேசட் வந்து ஆக்சுவலா கேசட் வந்துச்சு. கேசட்ல அந்த பாட்டு இல்ல. ஓகே. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன். நம்ம ஏன்னா நான் படம் பார்க்கல. ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் தட் டைம் சம்வேர் இன் பெங்களூர்ல எங்கேயோ ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிருந்தேன் நினைக்கிறேன். அப்பதான் அது இருக்கு. செகண்ட் டைம் ஒரு கேசட் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு ரெட் கலர் கவர் இருக்கும். செகண்ட் டைம் ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸ் ப்ளூ கலர் கவர். அதுல தான் வந்து மேடின்னு போட்டு என் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க மெட்ராஸ்ல இருந்து. என்னடா உன் பேர் வந்திருக்கு அப்படின்னு. அப்பதான் அது ஒரு பாட்டோட லிரிக்ஸ், நம்ம ஒரு பாட்டு எழுதியிருக்கோம். எனக்கு அது பெருசா ரெஜிஸ்டர் ஆகல. ஓகே. ஆனா இப்ப வரைக்கும் செலிப்ரேட் பண்ற ஒரு பாடலா இருக்கு. 2வது பாடலுக்கு பத்தி கேட்கணுங்கிறது ஓமகா சியா. லைக் அந்த பாட்டு வந்து அந்த டைம்ல ஒரு பெரிய ஒரு வைபே கிரியேட் பண்ணுச்சு. லைக் அதுல எதுவுமே புரியாது அந்த டைம்ல. ஆனா அவ்வளோ இது பண்ணி எழுதியிருப்பீங்க. டிட் யூ லைக் அதெல்லாம் நான் யோசிச்சு எழுதுறதா இல்ல எந்த மாதிரி அதை எடுத்து எழுதுறது? எடுத்து எழுதுறது ஒண்ணும் இல்ல. அது எல்லா பாடல் அதான் அதை மிக்ஸ் தான் கேட்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்றதா உண்மையாலுமே கஷ்டம். பேசிக்கா நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து ஒரு 100 வார்த்தை எடுத்துட்டு போய் கண்ணன்ட்ட கொடுத்துட்டு மியூசிக் டைரக்டர் கொடுத்து எங்க வேணாலும் போட்டுக்க. இட் டசன்ட் மேட்டர் இல்ல. எது எங்க வந்தா நமக்கு என்ன, எங்க வேணாலும் போட்டுக்க, இதெல்லாம் வரணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அவன் ரொம்ப கடுப்பா தான் வேலை செஞ்சாச்சுங்களேன். அவன் ஒரு டெப்தான சாங், லவ், பெரிய லிரிசிஸ்ட் யாராவது எழுதுவாங்க, ஒரு நாமுத்துக்குமாரோ அந்த மாதிரிலாம் அவங்க கனவுல இருந்திருக்கும். நம்ம இப்படி கொண்டு போய் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறோம். ரொம்ப இரிட்டேட்டடா தான் ஒர்க் பண்ணோம். பட் ஆனா அல்டிமேட்லி ஐ திங்க் த சாங் அது ஒரு தனி ஐடென்டிட்டி ஆயிடுச்சுல்ல. அது ரொம்ப அழகான லிரிக்ஸ் எழுதிருந்தா கூட அந்த மாதிரி ஆயிருக்குமான்னு தெரியாது. கரெக்ட். அந்த அடுத்த மறுக்கை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில லைக் உங்களை வியக்க வச்ச இல்ல வியந்து பார்க்க வச்ச பர்சன்ஸ் தான் யார்? எனக்கு தமிழ் படம் வந்து சண்முக சுந்தரம் வாஸ் லைக் தட். ஓகே. ஏன்னா அவர் வந்து அவரை யாரும் தெரியாம நாங்க காசு பண்ணிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து கரகாட்டக்காரன் இருந்தவர், அவ்வளவுதான். பட் த கைண்ட் ஆஃப் ரிச் ட்ரெடிஷன் அவர் அவர் பாரம்பரியம், அவங்க நடிப்பு பாரம்பரியம், அவங்க எங்க இருந்து வந்தாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்ல வந்து சிவாஜி சாருக்கு, அதாவது நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டார்டம் பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங், he was almost on பார்ன்ற ஒரு ஸ்டேட்லாம் இருந்திருக்கு. அவர் வந்து ஒரு 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 சின்ன சீன்ல வந்து சிவா வந்து நான் சொல்றேன், அதாவது நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வணக்கம்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட பேசணும் ஆரம்பிக்கின்றேன். அது எப்படி அப்படின்னு கொஞ்சம் எனக்கு அவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ், எப்படி ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கே அப்படின்னு. அவர் இப்படி பண்ணுப்பா அப்படின்னு வந்து ஒன்று பண்ணாரு. ரொம்ப அதாவது ஸ்ட்ரோக் ஆஃப் ஜீனியஸ் மாதிரி. ஆமால அப்படின்னு டக்கு நமக்கு தோணும். ஓகே. ஸோ ஆன் த ஸ்பாட்டே வந்து பட் என்னன்னா அவர் சொல்றது நம்மளால பண்ண முடியும். சிவா சார் அதெல்லாம் என்னால அவருக்கு பண்றதெல்லாம் என்னால பண்ண. ஸோ அதெல்லாம் ரொம்ப உண்மையிலே வியப்பாக தான் இருந்துச்சு. அது கோ டு அழுகை. அழுகை ஆப்வியஸா எல்லாருக்குமே அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் சினிமால இருந்திருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கா? சினிமால என்னடா அப்படின்னு விரக்தியில அழுதுறதா இருக்கும், ஆனந்த கண்ணீரும் இருக்கலாம், இல்ல சோக கண்ணீரும் இருக்கலாம். எனக்கு இப்போ கெரியர் ரிலேட்டடா அந்த அளவுக்கு எனக்கு பெருசா எதுவும் இருந்ததில்லை. பட் ரீசென்ட்லி ரத்தம் ஒர்க் பண்ணிருக்கும் போது ட்ராஜிக் இன்சிடென்ட் விஜய் ஆண்டனிஸ் ஹவுஸ் அவங்க ஃபேமிலியில, அது என்னன்னா he still had to keep working. அதாவது அதை அப்லாட் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, மற்றவங்களும் இப்படி இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ற மாதிரி ஆகுது. தட் இஸ் நாட் ட்ரூ. அப்படி he is an extraordinary man. He approaches every problem in his own way. அவர் பண்றதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்னு கூட நினைக்கிறேன். ஈவன் ஃபார் ஹிம் ஐ டோல்ட் ஹிம் டோன்ட் கம். நீங்க தயவு செய்து என்ன வேணா நடக்கட்டும், there is no way in which I can sit with you and talk about the film. நீங்க பேசுறது எப்படின்னு எனக்கு தெரியல, பட் எங்களால கண்டிப்பா பேச முடியாது அப்படின்னு நானே வந்து வேணாம் தான் சொன்னேன். ஸோ அதை வந்து அதை அப்லாட் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட், யூ ஷுட் டேக் டைம் ஆஃப். நத்திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தட். அடுத்தது கோவம். சிஎஸ்முதன் சாருக்கு எந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது ரொம்ப கோவம் வரும். லைக் whatever உங்க சினிமாலயா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒர்க் பண்ற சினிமாலயா இருக்கட்டும், இல்ல நீங்க பாக்குற சினிமாலயா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது ஏன் இப்படி நடக்குதுங்கிற ஒரு கோபம் வரும். ஒரு ஆடியன்ஸ் வந்து if they taken for granted, அவ்வளவுதானே, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு எடுக்கிற
ஒரு சினிமா இருக்குல்ல, டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறது. அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும் பாக்குது. என்ன இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இருக்கும். அது அதான் என்னன்னா ஒரு படம் ஒரு யூனிவர்ஸ்ல நீங்க வந்து இப்போ ஒரு அவுட்ரைட் காமெடி படம் எடுத்தா கூட அந்த அந்த யூனிவர்ஸ்க்குன்னு ஒரு நியாயம், ஒரு லாஜிக் அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் விடுங்க, அதை யாரும் பார்க்க மாட்டாங்க நினைச்சு பண்ற ஒரு சினிமா. நம்ம உட்கார்ந்து நமக்கே கொஞ்சம் கோவமா தான் இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸ்ல பலர் வந்து சென்சாருக்கு ஆப்போசிட்டாவும் பல கேள்விகள் எழுப்புறாங்க. இந்த மாதிரி ஒரு படம் வெளிவரதுக்கு அப்புறமோ இல்ல வெளிவரதுக்கு முன்னாடியே அந்த படத்தை வந்து இந்த மாதிரி சொல்றதெல்லாம் தவறு அப்படின்னு. ஆக்சுவலி இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சென்சார் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சென்சார் ரொம்ப மோசங்க நம்ம ஊர்ல. அது என்ன சொல்றது, சொல்லி எத்தனை முறை சொல்றதுன்னு தெரியல. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சொல்றாங்க, ஒரு நார்ம்ஸே கிடையாது. அதாவது சுப்ரீம் கோர்ட் has said that you are not a censor board, that you are basically you're certifying the film. அவங்க வேலையே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியும் கூட இவங்க they have guidelines. அது என்ன கைட்லைன்ஸ் முன்னாடியும் சொல்ல மாட்டாங்க. நம்ம இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கைட்லைன்ஸும் இல்லை. நம்ம எல்லாம் எடுத்துட்டு அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து இது வேண்டாம் அது வேண்டாம்னா அது படத்தையே வந்து பாதிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய ரிவ்யூஸ்ல வந்து நீங்க அதாவது நம்ம எடுக்கிற படம் வந்து நீங்க கோலத்தனமா எடுக்கிறீங்க, நீங்க ஒரு ஜாதி பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு இதை ஏன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. எங்க சொல்ல முடியுது? they are not allowing us to say even the least கான்ட்ரவர்ஷியல் திங். ஏதாவது ஒன்று சொன்னா இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஃபெயில்ஸ் மாதிரி ஒரு படம் வருது, கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வருது. அதெல்லாம் எப்படி அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. இன்னொரு கமிட்டி செஞ்சதை பத்தி எங்ககிட்ட கேட்காதீங்கன்றாங்க. அப்போ வாட் இஸ் த ஃபேர்னஸ்? இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ நேஷனல் ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாம என்ன ஃபேர்னஸ் இருக்கு? அவன் அதை பண்ணலாம், நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னா அந்த மாதிரி ஒரு பண்ண போறது இல்லை. பட் தேர் சோ மெனி திங்ஸ் தட் தேர் இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. இது என்ன கைட்லைன்ஸ் இருந்தது இல்லை, என்ன எதை வச்சு இப்போ நம்ம படம் எடுக்கிறதுன்னு தெரியல. இட் இஸ் அ வெரி டிஸ்ஹார்டனிங் திங். அதாவது மக்களை சந்திச்சிடலாம் நம்ம டைரக்டா போய், அவங்க சக்சஸ் ஃபெயிலியர்ன்றது அது. பட் இதை என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம வந்து பிளாண்டா தான் ஃபிலிம்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஷார்ப்பான ஒரு டயலாகோ இல்ல ஒரு இதுவோ எதுவுமே வைக்க முடியல தான். ஸோ அது இட் இஸ் அ ப்ராப்ளம். என்ன பண்றது நம்ம வந்து இந்த பட் the thing is like even the greatest filmmakers have worked under very bad censorship. குரோசாவாக்கு like extreme censorship இருந்திருக்கு. ஈரான்ல வந்து இன்னமும் கூட I mean they are, you know what kind of country they are, but some of the best filmmakers come from there. So okay அப்படின்னு சொல்லி நம்ம மனசு தேத்திக்க வேண்டியதான். பட் அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த ப்ராபகண்டா ஃபிலிம்ஸ் சொல்லப்படுறதுமே ஜாஸ்தி ஆகுறதுன்னு ஏதாவது ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கு? இல்ல அதுல நிறைய காசு இருக்குல்ல, அவங்களாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்கல்ல அந்த ப்ராபகண்டா ஃபிலிம்ஸ் எடுத்தாங்க. ஸோ it's a natural thing where the money is, you know, follow the money ன்னு சொல்லுவாங்கல்ல, the things will happen. சினிமாவை பார்த்து தான் சொசைட்டி பலது பண்ணதுன்னு சொல்லப்படுறதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? Does society influence through cinema? See, any art form, anything that you expose yourself to, like social media or newspaper media or what, anything will have an influence on you. Okay. But you must treat human beings as people who are rational. அதை பார்த்து இப்படியே மாறிடுவான் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அப்போ என்னதான் எடுக்கிறது? இல்லை நீ யோசிச்சு பாருங்க. ஐ மீன் இது அவங்கள காயப்படுத்தும், இது இவங்கள காயப்படுத்தும். நமக்கு என்ன தெரியும் அவனை என்ன காயப்படுத்தும்? நமக்கு என்ன தெரியும்? எதை வச்சு எடுக்கிறது? எல்லாரையும் கூப்பிட்டு உங்களை எதெல்லாம் உங்களை காயப்படுத்தும்னு சொல்லுங்கன்னு சொல்லி படம் எடுக்கிறதா என்னன்னே அது? இதுக்குதான் யூ ஹேவ் ரூல்ஸ் and we are willing to follow the rules, but these are not, இது எங்கேயுமே எழுதப்படாத ரூல். இவங்களோட சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ரூல்லாம் எங்கேயுமே இல்லை. உனக்கு பிடிக்கலன்னா பார்க்காதன்றதை தாண்டி என்ன சொல்ல முடியும்? உனக்கு பிடிக்கலன்னா பார்க்காது, அவ்வளவுதான், சிம்பிள். இஃப் யூ டோன்ட் see it, how can it hurt your sentiment? அதுதான் இது லாஜிக் இல்லாத விஷயம். அது பேசியும் பிரயோஜனம் இல்லை. we have to live under this இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது கோழில இருந்து முட்டை வந்தா, முட்டையில இருந்து கோழி வந்தா, அந்த கதையா தான் போகும். இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல they are everybody is looking into மலையாளம் சினிமா. இல்ல இந்த மலையாளம் சினிமா பார்த்து வாவ், இட்ஸ் லைக் வாவ் அந்த மாதிரி பேசுறது உண்டு இல்ல, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது எனக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கு. அதாவது இங்க வந்து we are this cinema seems to be moving towards theater moments. 10 theater moment வைங்க போதும் அப்படின்றத நோக்கி நம்ம போற மாதிரி இருக்கு. கதை ஓட்டம், ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் செகண்டரி. we need the theater momentக்கு சினிமா நகர்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது with the trend. மலையாளம் சினிமா is not that at all. there is ஒரு கிளியர் ஸ்டோரி இருக்கணும். நீங்க வந்து இந்த ஒரு இங்க ரொம்ப நல்ல புகழப்பட்ட இந்த பூவிழா பூஞ்சிரா, அது வந்து இங்க அவ்வளவு நல்லா ரசிச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் நடப்பாரு, அங்க போய் உட்காந்துக்குவாரு, ஒரு 5 நிமிஷம் சரக்கு அடிப்பாரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுவாரு. அந்த பேஸ்லாம் பார்த்தா
இது ஏன் நம்ம சினிமா வேணான்றாங்க ஆனா அங்க ரசிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு இது இட்ஸ் a beautiful film. ஆனா அந்த பேசிங் இருக்குல்ல அதை வந்து நம்ம சினிமால நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். பட் வி சீம் டு கிவ் தட் எக்ஸ்ட்ரா கிரெடிட் டு மலையாளம் சினிமா. மலையாளம் சினிமா பார்க்கும்போது மட்டும் ஒரு மைண்ட் செட்டை மாத்திக்கிற மாதிரி இருக்கு. அது பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் ஸ்லோவா சொன்னாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெரிய புதுதான் அது. ஓகே ஓகே, இன்னொரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.